எளிதான வார்த்தைகள் தான். சேர்ந்து பாடலாமா? நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. எல்லாரும் சேர்ந்து, நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக, உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். ஆசையுடன், ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். நான் வாழ்வது, நான் வாழ்வது, எல்லாரும் சேர்ந்து, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது, நான் வாழ்வது, எஸ் லார்ட், உமக்காக, எஸ் லார்ட், உமது ஊழியம் செய்வதற்காக. அன்புள்ள ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுங்க, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுங்க, நீர் எங்களுக்கு போதிங்க, ரகசியங்களை எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாமல் இந்த வார்த்தையின்படி செய்கிறவர்களாய் எங்களை நீர் மாற்ற வேண்டுமாய் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஹல்லேலூயா. மார்க் 12வது அதிகாரம் 17வது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். மார்க் 12வது அதிகாரம் 17வது வசனம் எல்லாருக்கும் தெரிந்த பரிச்சயமான ஒரு வசன பகுதி தான். எனவே எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். யாராவது ஒருவர் வாசிக்கலாம். அதற்கு இயேசு, இந்த மைக் எடுத்து கொடுங்கம்மா, அக்காட்ட மைக் எடுத்து கொடுங்க. அதற்கு இயேசு, ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். எல்லாம் சேர்ந்து ஒரு தடவை வாசிக்கலாமா? எல்லாம் பைபிள் எடுக்கிறவங்க எல்லாம் பைபிள் எடுத்துக்கங்க, டிவியில் பார்க்குறவங்க பாருங்க, எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? அதற்கு இயேசு, ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். இப்போவே கண்களை மூடி தியான நிலையில் இருக்கிறவங்க எல்லாம் கண்ணை தரங்க பார்ப்போம். எல்லாம் கண்ணை தரங்க. வெரி குட், சூப்பர். எல்லாம் வாசிக்கலாமா ஒரு தடவை சேர்ந்து? ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். இது ஒரு சாதாரண வசனம் போல எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு வசனமா இருந்தாலும் அநேக ஆழமான சத்தியங்களை உடைய ஒரு காரியம் இது. என்ன நடக்குதுன்ற சம்பவத்தை, அந்த சூழ்நிலையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கொஞ்சம் கவனிங்க. இயேசு கிறிஸ்துடைய ஊழிய வளர்ச்சியை பார்த்து இயேசுவை பகைக்கிற கூட்டம் பெருகிருச்சு. பகைக்கிற கூட்டம் பெருகினதுல 2 கூட்டத்தார், ஒரு பக்கம் பரிசேயர், இன்னொரு பக்கம் ஏரோதியர். இந்த 2 கூட்டத்தாருமே தங்களுக்குள்ளேயே விரோதம் உள்ளவர்கள். ஆனா இவங்க 2 பேருக்குமே ஒரு பொதுவான எதிரியா இயேசு இருக்கிறதுனால இந்த 2 கூட்டமும் ஒன்னா இணைஞ்சு இயேசுடைய ஊழியத்தை கெடுப்பதற்காக, இயேசுவின் நற்பெயரை கெடுப்பதற்காக, இன்னும் சொல்லணும்னா இயேசுவை வாயை மூட வைக்கிறதுக்கு இவங்க திட்டம் போட்டு சில காரியங்களை செய்கிறார்கள், அநேக கேள்விகளை கேட்கிறார்கள். இந்த மத்தேயு 12வது அதிகாரத்துல ஒரு 4 குறிப்பிட்ட கேள்விகள் இவர்கள் கேட்கிறதையும் இயேசு கேட்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல இந்த ஏரோதியரும் பரிசேயரும் சேர்ந்து இயேசுவின் இடத்துல கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு தான் இயேசு இந்த பதில் சொல்கிறார். இயேசுவின் இடத்துல என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, ராயனுக்கு வரி செலுத்த வேண்டுமா, வரி செலுத்தக்கூடாதா? ராயன் அப்படின்னு சொல்றது யாருன்னா ரோம பேரரசன், ரோமர்களுடைய ராஜா. இந்த ரோமர்கள் ராஜ்யத்திற்கு அடிமைகளாய் இருக்கிறவர்கள் தான் யூதர்கள்.
யூதர்கள், இஸ்ரவேலர்கள் இப்ப ரோமர்களுக்கு அடிமைகளா இருக்கிறாங்க. இவர்கள் இந்த ராயனுக்கு, அந்த சீசருக்கு, அந்த ராஜாவுக்கு வரி செலுத்த வேண்டியது அவசியம். வேற வழி கிடையாது. கட்டாயமா அவங்க என்ன பண்ணி தான் ஆகணும்? வரி செலுத்தி தான் ஆகணும். இதை போல் டாக்ஸ் இல்லை ஹெட் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. உயிரோட அந்த நாட்டில் இருக்கிறதுக்கு, அந்த நாட்டு குடிமகன் சொல்ல முடியாது, அந்த நாட்டில் இருக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணி ஆகணும்? வரி செலுத்தி ஆகணும். உயிரோட இருக்கிறாங்க அப்படின்றதுக்காகவே அவங்க என்ன பண்ணி ஆகணும்? வரி செலுத்தி ஆகணும். இந்த யூதர்களுக்கு வரி செலுத்துறது மிகவும் ஒரு அருவருப்பான, பிடிக்காத காரியம். ஏன்னா ஒவ்வொரு நேரமும் ரோமனுக்கு நம்ம அடிமையா இருக்கிறோம்னு காட்டுற ஒரு விஷயம். இவங்களுக்கு அதனால வரி செலுத்த பிடிக்காது. இப்ப இயேசுவின் இடத்துல வந்து கேள்வி கேட்கிறாங்க. இயேசுவே, நீ ரொம்ப நல்லவரு, சத்தியத்தை சத்தியமா போதிப்பீரு, யாரை குறிச்சும் நீங்க கவலைப்பட மாட்டீரு, அதனால உங்ககிட்ட கேட்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ராயனுக்கு வரி செலுத்த வேண்டுமா, வரி செலுத்தக்கூடாதா? ரோமனுக்கு, சீசருக்கு வரி செலுத்தணுமா, செலுத்த கூடாதா? எதுக்கு இந்த கேள்வி கேட்கிறாங்கன்னா, ஒருவேளை இயேசு ஆமா ரோமர் ராயனுக்கு நீங்க வரி செலுத்தணும், சீசருக்கு, ராஜாவுக்கு நீங்க வரி செலுத்தணும் அப்படின்னு சொன்னாருன்னா, இவர் யூதர்களுடைய ரட்சிப்புக்கு, யூதர்களுக்கு ஆதரவா இல்ல, இவர் யூதர்களுக்கு சப்போர்ட்டா இல்ல, ரோமர்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு யூதர்கள் இயேசு விட்டு பிரிஞ்சிருவாங்க. இல்ல நீங்க வரி செலுத்த தேவையில்லை அப்படின்னு சொன்னா தேச துரோகின்ற அடிப்படையில இவர் வந்து கொல்லப்படக்கூட போக முடியும். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இயேசுவை நிறுத்தி இவர்கள் கேட்கிறாங்க, ராயனுக்கு வரி செலுத்தணுமா, செலுத்த கூடாதா? வரி செலுத்தியே ஆகணுமா, செலுத்தக்கூடாதா? இவர்கள் தந்திரமாய் கேட்கிறார்கள் என்பதை இயேசு புரிஞ்சுட்டு, இயேசு அவர்களிடத்துல ஒரு பணத்தை கொண்டு வரும்படியாக சொல்லுகிறார். ஒரு காசை கொண்டு வரும்படியாக, வரி செலுத்துகிற காசை கொண்டு வரும்படியாக சொல்லுகிறார். அந்த காசை கொண்டு வந்த உடனே இயேசு கேட்கிறார், இந்த காசுல, இந்த பணத்துல யாருடைய சாயல் இருக்கிறது? அந்த காயின்ல யாருடைய அச்சு இருக்கிறது? யாருடைய அடையாளம் இருக்கிறது? இந்த காயின்ல என்ன மேல் எழுத்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இந்த காயின் நீங்க பார்த்தீங்கன்னா அதுல அந்த சீசருடைய அந்த முகத்தை அவர்கள் அச்சடிச்சு வச்சிருப்பாங்க. அது மாத்திரம் இல்லாம இது ரோமர்களுக்கு மரியாதை தர எழுத்துக்களை மேல எழுதி வச்சிருப்பாங்க. இப்ப வரி கட்டுறதுக்கு கொடுக்கிற பணத்தை ஆண்டவர் கேட்கிறாரு. யாரோ ஒருத்தவங்க கொடுக்குறாங்க. இயேசு பார்த்துட்டு கேட்கிறாரு அந்த காயினை காட்டி, இந்த காயின்ல யாருடைய அச்சு பதிக்கப்பட்டு இருக்கிறது, யாருடைய சாயல் இருக்கிறது? எல்லாம் சொல்றாங்க ராயனுடைய சாயல் இருக்கிறது. உடனே இயேசு சொல்றாரு, ராயனுடைய சாயல் இருக்கிற இந்த காயினை யாருக்கு கொடுத்துருங்க? ராயனுக்கு கொடுத்துருங்க. அதோட சொல்லி முடிக்கல. இயேசு அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்றாரு, தேவனுடையதை தேவனுக்கு செலுத்துங்கள். இயேசு இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த காயின்ல ஒரு அச்சு இருக்கிறது, இந்த காயின்ல ஒரு சாயல் இருக்கிறது, இந்த காயின்ல ஒரு அடையாளம் இருக்கிறது, இந்த காயின் மேல ஒரு முகம் அடையாளமாக ஒரு சாயலாக இருக்கிறது. இந்த சாயலுள்ள இந்த பணத்தை நீங்க ராயனுக்கு கொடுத்துருங்க. ஆனா உங்கள் மேல ஒரு சாயல் இருக்கிறது, உங்கள் மேல ஒரு அச்சு இருக்கிறது, உங்கள் மேல ஒரு அடையாளம் இருக்கிறது. தேவ சாயலாய் உண்டாக்கப்பட்ட நீங்களும் நானும் என்னையவே நான் தேவனுக்கு செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? இங்க இயேசு ஏதோ பணம் கொடுக்கறத பத்தியோ காணிக்க கொடுக்கறத பத்தியோ சொல்லல, அதுக்கும் மேல சொன்னார். பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, அதுக்கும் மேல அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கும் மேல சொல்றார். ஏதோ ஒரு பணத்தை கொடுக்கறது மாத்திரம் இல்ல, ஏதோ ஒரு கணக்கை கொடுக்கறது இல்ல. இயேசு என்ன சொல்றாரு, ஒரு காயின்ல ரோம சீசருடைய முக அடையாளம் இருக்கே, அப்ப அது யாருக்கு கொடுத்தாகணும்? ராயனுக்கு கொடுத்தாகணும். ஆனா உங்கள் ஒவ்வொருவர் மேலையும், என் மேலையும் யாருடைய சாயல் இருக்கிறது? தேவனுடைய சாயல் இருக்கிறது. ஆதியாகமம் 1வது அதிகாரத்தை யோசிச்சு பாருங்க. ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல நமது சாயலின்படியும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னு தேவன் திட்டமிட்டு, தேவனை போல
தேவ சாயலாக, தேவனுடைய முக அடையாளத்தை போல, தேவனை போல இந்த உலகத்துல கிரியை செய்யறதற்காக, தேவனுடைய பண்புள்ள ஒரு மனுஷனா இருக்கிறதற்காக, தேவனை போல சுவாபத்தை காட்டுகிறதற்காக, தேவனை போல ஆண்டு கொள்ளும்படியாக தேவன் தம்முடைய சாயலாய் உங்களை என்னை உண்டாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் தேவ சாயல் உடையவர்களாய் இருக்கோம், தேவனுடையவர்கள். அல்லேலூயா. ரோமர்க்குரிய அந்த காயின்ல அந்த முக அடையாளத்தை வச்சு இது ராயனுடையதுன்னு சொல்ற மாதிரி உங்கள் மேலையும் என் மேலையும் தேவ சாயல் இருக்கிறது. எனவே நீங்கள் நானும் யாருடையவர்கள்? தேவனுடையவர்கள். இயேசு சொல்லுகிறார், தேவனுடையதை. தேவனுடையதை அப்படின்னா என்ன அர்த்தம்? என் வாழ்க்கை, என் சரீரம், என் வஸ்திரம், என் பணம், பொருள், நேரம், மனம் எல்லாமே என்னுடையது. எல்லாமே யாருடைய சாயல் இருக்கிறது? தேவ சாயல் இருக்கிறது. எனவே இது யாருக்கு சொந்தம்? தேவனுக்கு சொந்தம். தேவனுடையதை தேவனுக்கு செலுத்துங்கள். இங்க இயேசு ஏதோ சாதாரணமா சொல்லிட்டு தேவனுடையதை தேவனுக்கு செலுத்துங்கள் கணக்க முடிக்கல. இயேசு எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. இயேசு சொல்றாரு, தேவனுடையதை தேவனுக்கு செலுத்துங்கள். நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஆசீர்வாதமே என்னன்னா தேவனுடையவர்கள் என்பது. அவருடைய உரிமை சொத்தா நம்மளை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 43வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தை வாசிக்கலாமா? ஏசாயா 43வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. பாருங்களேன், ஆண்டவர் எப்படி அறிமுகப்படுத்துகிறார், கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. உங்களை என்னையும் ஆண்டவர் சிருஷ்டித்திருக்கிறாரு, ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறாரு. இது ஒரு பக்கம். இது மாத்திரம் இல்லைங்க, அதுக்கடுத்து அதோடைய மறுபக்கம் என்ன வருது அப்படின்னா, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் தேவனுடையவர்கள். எப்படின்னா 2 விதத்துல தேவனுடையவர்கள். முதலாவது என்ன விதம் தான், தேவன் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார், நம்மை உருவாக்கி இருக்கிறார், அவருடைய சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படி நம்மை உண்டாக்கி இருக்கிறார். எனவே நம்ம தேவனுடையவர்கள். தேவனுடையவர்கள், தேவனுடைய ப்ராப்பர்ட்டி, தேவனுடைய சொத்து, தேவனுடைய அடையாளத்தை பெற்றவர்கள். அது மாத்திரம் இல்ல, நீங்களும் நானும் உருவாக்கப்பட்டது மாத்திரம் இல்ல, பாவம் செய்து நரகத்திற்கு தகுதியானவர்களாக சேற்றில் இருந்த நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணாராம்? மீட்டு கொண்டாராம். ஆண்டவர் மீட்டு கொண்டாராம். உருவாக்குனது மாத்திரம் இல்ல, இப்ப விழுந்து போன மனுஷனை திருப்பி மீட்டு கொண்டு 2 முறை 2 விதத்திலே நம்ம தேவனுடையவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் தேவனுடையவர்கள். இந்த கார் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த காரை அப்படியே பத்திரமா பார்ப்போம், அதை தொடச்சு பார்ப்போம், அதுக்கு கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணுவோம், அதுக்கு கரெக்டாக சர்வீஸ் பண்ணுவோம், அதுக்கு என்னென்ன செலவு வருதோ பார்ப்போம். ஏன்? அது என்னுடையது, நான் அதை பத்திரமா பார்த்துக்கணும். ஒரு ஃபோன் வாங்கினா அந்த ஃபோனை பத்திரமா பார்த்துக்கிறோம், ஒரு பொருள் ஏதாவது வாங்கினா அந்த பொருளை பத்திரமா பார்த்துக்கிறோம். அது நம்முடையது அப்படின்றப்ப அதை பத்திரமா பார்த்துக்கிறோம்ல. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்களும் நானும் தேவனுடையவர்கள். ஹல்லேலூயா. அவருடைய சொத்து, அவருடைய பொறுப்பு. ஹல்லேலூயா. தேவனுடையவர்கள். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, நீ பயப்படாத, நீ பயப்படாத, நீ கவலைப்படாத, நீ பயப்படாத. ஏன் நீ பயப்பட தேவையில்லை? ஏன் நீ பதட்டம் அடைய தேவையில்லை? முதலாவது நான் உன்னை சிருஷ்டித்தேன், உன்னை உருவாக்கினேன், அது மாத்திரம் இல்லை, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். நீ சொல்லுங்க, நீ என்னுடையவன். ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க தேவனுடையவர்கள்னு சொல்லுங்க பார்ப்போம். சத்தமா தான் சொல்லுங்களேன், நீங்கள் தேவனுடையவர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவ்வளோ ஈஸியில் விட்டுற மாட்டார். வியட்நாம்ல யுத்தம் நடந்த காலத்துல அமெரிக்காவுக்கும் வியட்நாமுக்கும் யுத்தம் நடந்த காலத்துல அங்க வியட்நாமை சேர்ந்த ஹெயின் ஃபார்ம் அப்படின்ற ஒரு மனிதர்
ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர் தேவனுடைய பிள்ளையாய் இருந்திருக்கிறார். இவர் ஆங்கில மொழியாக்கம் செய்யக்கூடியவராக அவர் இருந்திருக்கிறார். அமெரிக்க போர்ச்சேவர்களுக்கு மொழிபெயர்க்கிறவராக, மொழியாக்கம் செய்யக்கூடியவராக இருந்திருக்கிறார், டிரான்ஸ்லேட் பண்றவரா. ஆனா வியட்நாம் யுத்தத்துல தோர்த்த உடனே வியட்நாம் மக்கள், அந்த போர்ச்சேவர்கள் என்ன நினைச்சாங்கன்னா, இந்த ஹெயின் ஃபார்ம் ஏதோ ரகசியத்தை, ராணுவ ரகசியத்தை சொல்லிட்டாரு போலன்னு சொல்லி இவரை தேச துரோகியாக அடையாளம் காட்டி இவரை சிறைச்சாலையில போட்டாங்க. சிறைச்சாலையில போட்டு இவரை ஒவ்வொரு நாளும் துன்புறுத்தினாங்க, ஒவ்வொரு நாளும் உபாதைகளுக்குள்ள நடத்தினாங்க, பலவிதமான பாடுகளுக்குள்ளாக போனார். இப்படி பாடுகளுக்குள்ளாக போகிறது மாத்திரம் இல்லாம ஒவ்வொரு நாளும் இந்த ஹெயின் ஃபார்ம் இடத்துல அவங்க சொல்லுவாங்களாம், நீ இயேசுவை நம்புறது உண்மை கிடையாது, இது பொய், ஏதோ ஒரு வெளிநாட்டுக்காரன் சொன்னதை கேட்டுட்டு நீ நம்பிக்கிட்டு இருக்க, இயேசுலாம் உண்மை கிடையாது, ஏதோ ஒரு இன்டாக்ட்ரினேஷன் அவங்க சொல்லி சொல்லி உன்னை நம்ப வச்சுட்டாங்க, இப்படியே இயேசு இயேசுன்னு சொல்லி சொல்லி நம்ப வச்சுட்டாங்க, உன் குடும்பத்துல யாரோ சொல்லி நம்ப வச்சுட்டாங்க, இப்படி சொல்லி நம்ப வச்சுட்டாங்க, நீ தெரியாம ஏமாந்துகிட்டு இருக்க, இயேசு உண்மையிலேயே கடவுள் கிடையாது அப்படின்னு ஒவ்வொரு நாளும் அவரை போட்டு அணத்து 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 அணத்துன்னு சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ஒரு நாள் போக போக அவருக்குள்ளேயே என்ன வந்துருச்சு, நம்மளுக்கு இருக்கிற சூழ்நிலை மாறல, நம்ம இன்னும் சிறையில தான் இருக்கிறோம், அடிமையா தான் இருக்கிறோம், அது மாத்திரம் இல்லை, இப்படி எல்லாம் சொல்றது பார்த்தா உண்மையிலேயே இயேசு இல்லை போல, உண்மையிலேயே இது பொய்யா, நானா ஏதோ நம்பிக்கிட்டு இருக்கேன் போல, நானா ஏதோ ஒன்று இயேசுக்குள்ள நான் நினைச்சுக்கிருக்கேன் போல, இயேசுன்றவரே இல்லை போல அப்படின்னு இவர் நினைச்சிட்டார். அவர் யோசிச்சிருக்காரு, நாளையில இருந்து நான் ஜெபம் பண்ண மாட்டேன், நாளையில இருந்து நான் வேதத்தை பத்தி, தேவனுடைய வார்த்தையை பத்தி யோசிக்க மாட்டேன், நாளையில இருந்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்க மாட்டேன், நாளையில இருந்து என் விசுவாசத்தை குறித்து நினைக்கவே மாட்டேன், இத்தனை நாள் நான் தெரியாம நினைச்சிருக்கேன் போல, இயேசுன்றவர் உண்மை இல்லைன்னு நான் முடிவு எடுக்கிறேன், நாளையில இருந்து நான் ஜெபிக்க மாட்டேன்னு இவர் நினைச்சிட்டார். காலையில எந்தாரு, எழுந்துட்டு அவருக்கு ஜெபிக்கணும்னு தோணிருக்கு, இல்லை இல்லை நாளைக்கு நான் ஜெபிக்க மாட்டேன், ஜெபிக்காம இருந்திருக்காரு. இயேசுவை பத்தி நினப்பு வந்திருக்கு, விசுவாச நினப்பு வந்திருக்கு, இல்லை இல்லை முடியாது, இப்படியே இருந்திருக்கிறார். அன்னைக்கு நாளுக்குரிய துன்புறுத்தலாக போர்ச்சேவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அந்த பப்ளிக் டாய்லெட் எல்லாத்தையும் இவரை கழுவும்படியாக இவரை வற்புறுத்தி இருக்கிறாங்க. இவர் வேற வழி இல்லாம அதை போய் கழுவி இருக்கிறார், அதில் அடப்பெல்லாம் எடுத்து கழுவி இருந்திருக்கிறார். அப்ப எடுத்து கழுவுறப்ப ஏதோ ஒரு பேப்பர் அடப்பு இருந்திருக்கு. இவர் அந்த அடப்பை எடுத்துட்டு, அந்த பேப்பரை எடுத்துட்டு என்னமோ எழுதியிருக்கேன்னு என்னன்னு எடுத்து பார்த்துருக்கிறார். அதுல வசனம் இருந்தாதான், இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நீ பயப்படாதே. அல்லேலூயா. நீ பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ தண்ணீர்கள்ல நடக்கும் போதும் அக்னியில நடக்கும் போதும் அக்னி ஜுவாலையும் உன் மேல பற்றாதுன்னு வசனம் இருந்ததான். அவருக்கு உள்ள வந்தது விசுவாசம். எந்த மனிதனும் வர முடியாத இடத்துல, எந்த ஒரு விதமான காரியமும் நடக்க முடியாத இடத்துல கர்த்தர், ஜீவனுள்ள கர்த்தர் என்னோட பேசினாரு, அவர் இருக்கிறாரு, நான் அவருடையவன் ஒரு தீர்மானம் எடுத்தாரா. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் தேவனுடையவர்கள். we are his property. அவருடைய உரிமை சொத்து. அவ்வளோ ஈஸில விட்டுற மாட்டார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவ்வளோ ஈஸில விட்டுற மாட்டாரு. எந்த சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல, அவருடையவர்கள். அல்லேலூயா. தேவனுடையவர்கள், தேவனுடைய அச்சை பெற்றவர்கள், தேவனுடைய சாயலா இருக்கிறவர்கள். இயேசு அதான் சொல்றாரு, நீங்கள் தேவனுடையவர்கள் என்றால் இப்ப அடுத்து என்ன பண்ணணுமா, தேவனுடையதை தேவனுக்கு செலுத்த வேண்டும். நீங்களும் நானும் தேவனுடையவர்கள் என்றால் தேவனுடையதை தேவனுக்கு செலுத்த வேண்டும். இந்த தேவனுக்கு செலுத்துறது அப்படின்றது என்னன்னா, வரி கட்டுறதோட ஒப்பிட்டு சொல்றார். யோசிச்சு பாருங்க, எனக்கு இந்த வருஷம் மனசு சரியில்லை, அதனால இந்திய அரசாங்கத்துக்கு நான் வரி கட்ட மாட்டேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? எனக்கு இந்திய அரசாங்க கொள்கையின் மேல நம்பிக்கை இல்லை, அதனால நான் என்ன பண்ண மாட்டேன், வரி கட்ட மாட்டேன், அப்படி யாராவது சொல்ல முடியுமா? எனக்கு பிரதமரை பிடிக்கல, இல்லை முதலமைச்சரை பிடிக்கல, இல்லை நிதி அமைச்சரை பிடிக்கல, அதனால நான் என்ன பண்ண மாட்டேன், வரி கட்ட மாட்டேன், அப்படி யாராவது சொல்ல முடியுமா? அட போங்க சார், நீங்க வேற, என் வீட்டில் எவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு தெரியுமா, எனக்கு எவ்வளோ தேவை இருந்துச்சு தெரியுமா, எனக்கு என்னென்ன சூழ்நிலை இருந்துச்சு தெரியுமா, அதனால நான் இந்த வருஷம் என்ன பண்ண மாட்டேன், சொல்லுங்க, வரி கட்ட மாட்டேன்னு சொல்ல முடியுமா? முடியுமா முடியாதா? முடியாது.
எனக்கு லாபம் இருக்கோ நஷ்டம் இருக்கோ, எனக்கு சந்தோஷம் இருக்கோ சந்தோஷம் இல்லையோ, எனக்கு விருப்பம் இருக்கோ விருப்பம் இல்லையோ, இந்திய அரசாங்க சட்டத்துக்கு கீழே இருக்கிற இந்திய குடிமகன் என்ன கட்டி தான் ஆகணும்? வரி கட்டி தான் ஆகணும். இதே போல ரோமர்களை யூதர்கள் எவ்வளவு பகைச்சாலும், யூதர்களுக்கு ரோமர்கள் மேல எவ்வளவு கசப்பு இருந்தாலும், ரோமர்கள் யூதர்களை ஆண்ட விதம் பிடிக்கலனாலும், யூதர்கள் ரோமர்களுக்கு என்ன கட்டி தான் ஆகணும்? இயேசு அதை ஒப்பிட்டு தான் சொல்றாரு, நீங்களும் நானும் எப்படி உலக அரசாங்கத்துக்கு வரி கட்டி ஆகணுமோ, ஒரு யூதன் ஒரு அடிமை ரோம அரசாட்சிக்கு வரி கட்டி தான் ஆகணுமோ, ரோம ராஜ்யத்துக்கு கீழே இருக்கிறவன் ரோம ராஜ்யத்துக்கு வரிய பணத்தை கட்டி தான் ஆகணுமோ, அதே போல பிதாவின் ராஜ்யத்துக்கு தேவ ராஜ்யத்துக்கு கீழே இருக்கிறவன் உங்களையே நீங்க தேவனுக்கு வரியாக கொடுத்தே ஆக வேண்டும். எனக்கு பிடிச்சா நான் ஜபத்துக்கு வரேன், எனக்கு பிடிச்சா நான் ஆராதனைக்கு வரேன். வாரத்துக்கு 2 மணி நேரம் நான் ஒத்துக்கிறேன். எத்தனை மணி நேரம்? 2 மணி நேரம் சர்ச்சுக்கு போகணும் ஒத்துக்கிறேன். மற்றபடி எல்லாம் முடியாது. சரி, திருவிருந்து ஆராதனைக்கு வந்துடணும், அது எனக்கு புரியுது. மாசத்துக்கு ஒரு தடவை கட்டாயம் வரணும் ஒத்துக்கிறேன். மற்றபடி எல்லாம் எனக்கு முடியாது. அது எல்லாம் ஊழியம் பண்றவங்க பண்றது. நம்ம ஆட்கள், நான் அதை காலையில் ஆராதனைன்னு சொன்னேன், வேற எதுக்குமே தேவ சித்தத்தை கேட்க மாட்டாங்க. வண்டி வாங்குறது கேட்க மாட்டான், கார் வாங்குறது கேட்க மாட்டான், வீடு கட்டுறது கேட்க மாட்டான், எதுக்கும் கேட்க மாட்டான், எந்த காரியத்துக்கும் தேவ சித்தத்தை கேட்க மாட்டான். ஆனா ஊழியத்துக்கு வாங்க, இல்ல ஊழியம் செய்யுங்க, இல்ல சுவிசேஷம் சொல்லுங்கன்னு சொன்னா மாத்திரம், ஒருங்க பாஸ்டர் நான் ஜெபம் பண்ணி தேவ சித்தத்தை கேட்டுட்டு வரேன். எனக்கு விருப்பம் இருக்கு, எனக்கு விருப்பம் இல்லைன்றது இதுல மேட்ரு கிடையாது. எளிதா இயேசு சொன்னதை நான் எளிதா சொல்றேன். என் குடும்ப சூழ்நிலை இப்படி இருக்கு பாஸ்டர், என் வீட்டு சூழ்நிலை இப்படி இருக்கு பாஸ்டர், எனக்கு மனசுல இப்படி ஒரு குழப்பம் இருக்கு பாஸ்டர், எனக்கு இருதயத்துல இப்படி ஒரு எண்ணம் இருக்கு பாஸ்டர், எனக்கு பிடிக்குது பாஸ்டர், எனக்கு பிடிக்கல, எனக்கு இந்த சர்ச்சை பிடிக்குது, எனக்கு அந்த சர்ச்சை பிடிக்காது, எனக்கு இது பண்ண பிடிக்கும், அது பண்ண பிடிக்காது, துதி ஆராதனை பிடிக்கும், ஜப ஆராதனை பிடிக்காது, இது பிடிக்கும், அதெல்லாம் கணக்கு கிடையாது. வரி கட்டணும்னா வரி கட்டித்தான் ஆகணும். நீங்க தேவனுடையவர்கள் என்றால் உங்களை நீங்கள் தேவனுக்கு கொடுத்துத்தான் ஆகணும். கடன் பட்டது போல, ரெண்டோ வாட் இஸ் டியூ டு காட், கொடுத்து தீர்த்து ஆக வேண்டியதை கொடுத்து தீர்த்து ஆக வேண்டும். ஆராதனைக்கு அப்படியே அசம்பந்தமா யானை வரும் பின்னே, மணி யோசை வரும் முன்னே, நம்ம ஆராதனைக்கு வர்றது மெதுவா வர்றது. தேவனுடையவர்களா அப்படின்னா தேவனுக்கு நீங்க உங்களை செலுத்தணும். தேவனுடையவர்கள், தேவனுடைய சாயலை உடையவர்கள், இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள், இயேசு என் ரட்சகர், இயேசு என் மீட்பர், இப்படி சொல்றவங்களா இருந்தா உங்க லைஃப் தேவனுக்குன்னு பலியா கொடுத்து முடிச்சிடணும். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை என்ன பண்ணிடணும்? செஞ்சிடணும். மறு பேச்சே கிடையாது. வரி செலுத்தணும்னா வரி செலுத்தித்தான் ஆகணும். இயேசுவே வரி கட்டினார் தெரியுமாங்க உங்களுக்கு? இன்னொரு ஒரு சம்பவத்துல தேவாலயத்தை வரியை இயேசு கட்டினார். பேதுரு அனுப்பிச்சு விட்டு தூண்டில போட சொல்லி அதுல மீன்ல இருந்து பணத்தை எடுக்க சொல்லி வரி கட்டினார். இயேசுவே இந்த பூமியில இருக்கிறப்ப வரி கட்டினார். எல்லாரும் வரி கட்டுறோம். அதே மாதிரி தேவனுடையவர்கள் தேவனுக்குன்னு உங்களை செலுத்தியே ஆக வேண்டும். அதில் மாற்றம் ஒன்றும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க பிரியமானவர்களே, நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறோமோன்னு நான் நினைக்கிறேன். நம்மளையே நம்ம நல்ல நயவஞ்சகமாக ஏமாத்திக்கிட்டு இருக்கோமோன்னு நினைக்கிறேன். சில நேரத்தில் நம்ம சொல்ற காரணங்கள் நியாயமான காரணங்களா நமக்கே வியப்பூட்டுற அளவுக்கு இருக்கும். பார்த்துக்குங்க. ஆமா ஆமா, காரணங்கள் கர்த்தரிடத்தில் செல்லாது. சொல்லுங்க, காரணங்கள் கர்த்தரிடத்தில் செல்லாது. தேவனுடையதை தேவனுக்கு செலுத்தித்தான் ஆக வேண்டும். மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனத்துல இப்படியாக வருகிறது, நான் பிதாவானால் என்னுடைய கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே?
பாடணும். எங்கள் அப்பா பிதாவே, அதான் என்ன பாட்டு பாடணும் காணிக்கைக்கு? ஏதோ ஒரு அப்பால ஒரு பாட்டு பாடணுமே. அப்பா உம்மை நேசிக்கிறேன், அம்புட்டும் பொய், ஆர்வமுடன் சுத்த பொய், நேசிக்கிறேன் மிகப்பெரிய பொய். யார்கிட்ட பொய்யே சொல்ல முடியாதோ அவர்கிட்ட தான் திருப்பி திருப்பி பொய் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர்கிட்ட தான் நம்ம என்னவே சொல்ல முடியாது, ஆனா அவர்கிட்ட தான் தீவிர முயற்சியில் இருக்கும். ஆண்டவரே நான் உங்களே நம்ப வச்சு காட்டுறேன் பாருங்க. அப்பா உம்மை நேசிக்கிறேன். ஆண்டவர் கேட்கிறாரு, என்னை அப்பான்னு சொல்ற, என்னை பிதான்னு சொல்ற, என்னை உண்மையிலேயே நீ அப்பான்னு நினைச்சனா எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை எங்கப்பா? எனக்கு கொடுக்கிற கணம் எங்க? தேவனை ஆராதிக்கிற அப்படின்னு சொன்னா, என்னை அப்பாவா நீ பாக்குற, என்னை பிதாவா பாக்குற அப்படின்னா எனக்கு கொடுக்கிற கணம் எங்க? திருச்சபையை பார்த்து ஓப்பனா கேட்கிறேன். ஒரு கை தட்டுறதுக்கு அவ்வளவு வலிக்குது நம்மளுக்கு. சில பேர் கை தட்டுறதை பார்த்திருக்கேன். சாருன்னு வச்சுக்கோங்க, இப்படி உட்காந்துக்குருவாங்க. நானாவது சத்தம் வருது. சில பேர் அப்படி கை தட்டுறதுக்கு நடுவுல இருக்க காத்துக்கு கூட வலிக்காது. இதுல பாடுறது மாத்திரம் அப்பா உம்மை நான் பிதாவானால் என் கணம் எங்க? எனக்கு கொடுக்குற மரியாதை எங்க? என்னை ஆராதிக்கிறேன்னு சொல்ற, எனக்கு கொடுக்குற மரியாதை எங்க? ஆண்டவர் ஓப்பனா கேட்கிறாருங்க. நான் எஜமான் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, என்னைய எஜமானா நீ பாக்குற அப்படின்னா எனக்கு பயப்படுகிற பயம் எங்க? கொஞ்சம் கசப்பா இருக்குல்ல? எதுக்கு இயேசுவை விட்டு அத்தனை பேர் பின்னாடி பின்னாடி தப்பிச்சு ஓடினாங்கன்னு தெரியுதா? ஏசப்பா அவ்வளவு அற்புதம் செஞ்சு, அவ்வளவு பேருக்கு சோறு போட்டு, சோறுனா 5 அப்பம் 2 மீனை ஆசீர்வதிச்சு கொடுத்து, திராட்சை ரசத்தை கொடுத்து, எத்தனை வியாதியை விரட்டி, பேயை விரட்டி, அவ்வளவு பண்ணியும் ஏசப்பாவை கைவிட்டு ஓடினாங்களா இல்லையா? ஏன் தெரியுதா? அவர் டீச் பண்ண டீச்சிங் அப்படி. அவ்வளோ ஈஸி கிடையாது ஏசப்பாவுடைய டீச்சிங்கு. ரொம்ப டஃப்பான டீச்சிங். நேரடியாகவே சொன்னாங்க, இது ரொம்ப கடினமான உபதேசம், யோவான் 6வது அதிகாரம்னு நினைக்கிறேன். இது கடினமா, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் அப்படின்னு கிளம்பி போயிட்டாங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க ஆண்டவரை பிதான்னு சொல்றீங்க அப்படின்னா அவர் கொடுக்க வேண்டிய கணம் எங்க? தேவனுக்கு கணம் கொடுக்கிறோமா? தேவனுக்கு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய விதத்துல கொடுக்குறீங்களா? தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதா? அவரை எஜமானா பாக்குறீங்களா? பிதாவானால் எனக்கு கொடுக்கிற கணம் எங்கேன்னு ஆண்டவர் கேட்கிறார். தேவனுடையதை தேவனுக்கு செலுத்தணும். இன்றைக்கு 3 காரியங்களை இந்த பகுதியில் இருந்தே நான் உங்களுக்கு சொல்ல போறேன். எப்படியெல்லாம் தேவனுக்கு செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. தேவனுக்கு செலுத்தணும்னு உடனே மறுபடியும் பணத்துக்கு வராதிங்க. இந்த செய்திக்கு பணமெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. அதை விட பெரிய விஷயத்தை ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். பாஸ்டர் காணிக்கை பத்தி பேசுறாரு போலன்னு சொல்லிட்டு தேவனுடைய வார்த்தையை கொச்சப்படுத்திடாதீங்க. அதை விட பெரிய விஷயத்தை ஆண்டவர் கேட்டுக்கிட்டு இருக்கார். 3 காரியங்கள், 3 பாடங்கள். இந்த மார்க் 12வது அதிகாரத்திலேயே கொடுக்கிறதை குறித்து 3 காரியங்கள், வேற வேற கேள்விகள், உவமைகள் இப்படி வருகிறது. அதுல இருந்து 3 பாடங்களை எடுக்க போகிறோம். முதலாவதாக மார்க் 12வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம், அதுல இருந்து 12வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் வாசிக்கலாம். மார்க் 12 1 மாத்திரம் கூட வாசிங்க. ஒரு மனுஷன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி, நல்லா கவனிங்க, ஒரு மனுஷன் என்ன பண்றான்? திராட்சை தோட்டத்தை உண்டாக்குறான். அதை சுற்றிலும் வேலி அடைத்து ரச தொட்டியை உண்டு பண்ணி கோபுரத்தையும் கட்டி தோட்டக்காரருக்கு குத்தகையாக விட்டு புறதேசத்துக்கு போயிருந்தான். இங்க ஒரு திராட்சை தோட்டக்காரர் ஒருவர் இருக்கிறார். அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்குறார். வின்யார்ட், திராட்சை தோட்டத்தை உண்டாக்குறார். உண்டாக்குனது மாத்திரம் இல்ல, அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணி அதை வளர வச்சது மாத்திரம் இல்ல, அதற்கு தேவையான எல்லாவற்றையும் செய்கிறார். அதை சுற்றி என்ன பண்ணுகிறாரு?
வேலி அடைக்கிறார். எந்த ஆபத்து வராம இவரே வேலி அடைச்சு பாதுகாக்கிறார், வேலி அடைக்கிறார். வேலி அடைச்சது மாத்திரம் இல்ல, அதுல என்னத்தை உண்டாக்குறாரு? ரச தொட்டியை உண்டு பண்ணுகிறார். ரச தொட்டினா அந்த திராட்சை இதான பழங்கள் எல்லாத்தையும் எடுத்து அவங்க மிதிச்சு அதை இது பண்ணி அதை ஒயினா மாத்தி எடுப்பாங்க. ரச தொட்டியை உண்டு பண்ணுகிறார். அதுல கோபுரத்தையும் கட்டுகிறார். கோபுரத்தை கட்டி அதோட விடாம இதை மெயின்டைன் பண்ணணும், இதை கரெக்டா இது பண்ணணும், இதுல ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தோட்டக்காரருக்கு அதை குத்தகையாக விட்டு புறதேசத்துக்கு போயிருந்தார். குத்தகைக்கு விட்டுட்டு போயிருந்தார். இவர் ஒரு திராட்சை தோட்டத்தை வாங்குறாரு, ஒரு உண்டாக்குறாரு, திராட்சை பழங்களை உண்டாகும்படியா எல்லாம் செய்யறாரு, வேலி அடைக்கிறாரு, எல்லா காரியங்களையும் செஞ்சு எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஒரு குத்தகைக்கு கொடுத்துட்டு இவர் போயிருக்கிறார். இப்ப அந்த கனி உண்டாகிற காலம் வருகிறது. அந்த கனி உண்டாகிற காலத்துல இந்த தூரத்துல இருந்த இந்த ஓனர் ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு. அந்த கனியிலிருந்து ஒரு பங்கு, இவருக்கு வர வேண்டிய பங்கு வரும்படியாக இவர் தோட்டக்காரர் இடத்துல வேலைக்காரர் அனுப்புறார், போய் வாங்கிட்டு வரும்படியாக. நீங்க இந்த வசன பகுதியில நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், அவருடைய ஊழியக்காரரை அனுப்புன போது இந்த குத்தகைக்கு இருந்த தோட்டக்காரர் என்ன பண்ணாங்கன்னா அந்த ஊழியக்காரரை அடிக்கிறாங்க, அவமானப்படுத்துறாங்க. இந்த இவருக்கு அந்த எஜமானுக்கு கொடுக்க வேண்டிய பங்கை கொடுக்காம ஏமாத்துறதுக்காக அடிக்கிறாங்க, அவமானப்படுத்துறாங்க, கல்லெறிகிறாங்க, அவர்களை கொலை செய்து போடுறாங்க, அநேகரை இப்படி செய்யறாங்க. கடைசி எஜமான் என்ன யோசிக்கிறாருன்னா, நான் என்னுடைய குமாரனை அனுப்புறேன், என் குமாரனுக்காவது பயப்படுவாங்க, ஏன்னா இந்த தோட்டம் அடுத்து யாருடையது? குமாரனுடையது, அவன் தான் சுதந்திரவாளி, என் பிள்ளையை அனுப்புறேன், அவனுக்கு பயப்படுவாங்க. நீங்க பாக்குறாங்க, ஆஹா இவன் தான் அடுத்த ஓனரு, இவனை கொண்டுட்டோம்னா நம்ம இதை வாங்கிக்கலாம், இதை அபகரிச்சுக்கலாம். இது அந்த காலகட்டத்தில் நடந்த காரியங்களா இருந்தது. அதனாலதான் அதையே அப்படியே எடுத்து ஸ்டோரியை எடுத்து இயேசு சொல்றார். பிள்ளையை அனுப்பினோடனே இவனை கொண்டுட்டா மொத்தத்தை நம்ம அபகரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் என்ன பண்ணுகிறாங்கன்னா அந்த பிள்ளையை கொண்டு போடுகிறார்கள். ஆண்டவர் கேட்கிறாரு, இந்த எஜமான் என்ன பண்ணுவாரு? இந்த எஜமான் என்ன பண்ணுவாராம், கோவத்தோட வந்து அங்க இருந்த அந்த தோட்டக்காரர் குத்தகைக்கு இருந்த எல்லாரையும் அவர்களை தண்டித்து வேற ஒருவன் கையில் அதை கொடுத்துட்டு அவர் போவாருன்னு சொல்லி போட்டிருக்கு. கொடுக்கிறதை பத்தி சொன்னேன், தேவனுடையதை தேவனுக்கு கொடுங்கள் அப்படின்னு சொன்னேன். அதுல முதலாவது இந்த உவமையிலிருந்து என்ன பாடம் கத்துக்கிறோம்னா, என்னுடையது எல்லாமே தேவன் கொடுத்தது, இதை தேவனுக்கு தேவைப்படுற நேரத்தில் நான் என்ன பண்ணணும்? கொடுக்கணும். எளிதா கவனிங்க, இந்த திராட்சை தோட்டத்தை இந்த குத்தகைக்கு இருக்கிறவங்க உருவாக்கல, இந்த திராட்சை தோட்டத்தை இந்த குத்தகைக்கு இருக்கிறவங்க வேலி போடல, இந்த திராட்சை தோட்டத்திலிருந்து ரசத்தை எடுக்கிறதுக்கு குத்தகைக்கு இருந்தவங்க ரச தொட்டியை வைக்கல, இந்த திராட்சை தோட்டத்துல குத்தகைக்கு இருந்தவங்க கோபுரத்தை வைக்கல. எல்லா வேலையும் யாரு பார்த்தது? சொல்லுங்க, எல்லா வேலையும் யாரு பார்த்தது? எஜமான் தோட்டக்காரர் பார்த்தது. எல்லா வேலையும் தோட்டக்காரர் பார்த்துட்டு இப்ப உக்ரானக்காரரா பொறுப்பா ஒரு காலத்துக்கு ஒரு காரியத்தை செய்யும்படியாக இங்க தோட்டத்துல வேலைக்காரரை வச்சுட்டு போயிருக்கிறார். வச்சுட்டு போனதுக்கு அடுத்து ஒரு நாள் வருகிற போது, ஒரு நேரம் வருகிற போது, ஒரு தேவை வருகிற போது எஜமான் என்ன பண்றாருன்னா அதை கேட்டு விடுறாரு. கேட்டு விடுகிற போது கொடுக்கணுமா கொடுக்க கூடாது? இது யாருடையது? எஜமானுடையது. இதை விதைக்கவும் இல்லை, வளர்க்கவும் இல்லை, பாதுகாக்கவும் இல்லை, எதுவும் பண்ணல, எல்லாமே அவரே பண்ணது. அவரே பண்ணதுனால அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரம் வருகிற போது கொடுத்தாக வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் வச்சு அனுபவிக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் தேவனுடையது. அவரே நம்மை பாதுகாக்கிறார், அவரே நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார், அவரே நமக்கு வாய்ப்புகளை கொடுக்கிறார், அவரே நமக்கு தேவையான எல்லா காரியங்களையும் செய்கிறார், அவரே அதுல லாபம் ஈட்ட செய்கிறார், எல்லாமே அவரே செய்கிறார். செய்யறது மாத்திரம் இல்லை, நம்மளை அனுபவிக்கிறதுக்கும் விடுறாரு. ஆனா அவருக்குன்னு ஒரு தேவை வரப்ப, அவருக்குன்னு ஒரு சூழ்நிலை வரப்ப, அவருடைய காலம் வரப்ப கர்த்தர் உங்களிடத்துல அவரு கொடுத்ததுல இருந்து கேட்கிறார். கர்த்தர் உங்களிடத்துல அவரு கொடுத்த ஞானத்திலிருந்து ஏதோ ஒரு காரியத்தை கேட்பாரு, அவரு கொடுத்த பொருட்கள்ல இருந்து ஏதோ ஒன்ன கேட்பாரு.
தேவ ராஜ்யத்துக்கு தேவைன்னு வரப்ப ஏதோ ஒரு காரியத்தை கேட்பாரு. அப்ப என்னுடைய மனநிலை கொடுக்கிற மனநிலையா இருக்கிறதா இல்லையா? தேவனுடையதை தேவனுக்கு செலுத்துங்கள் அப்படின்ற இந்த சம்பவத்தை ஒட்டியே இருக்கிற முதல் பாடம் என்னன்னா, தேவ ராஜ்யத்தின் தேவைக்காக தேவன் என் வாழ்க்கையில இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறார். Everything that I have is an investment from God. என்னிடத்துல இருக்கிற ஒவ்வொன்றுமே தேவன் என்னிடத்துல முதலீடாக வைத்த காரியங்கள். என்னைய ஒரு நபரா நம்பி, ஏன் மூலமா அவர் ராஜ்யம் கட்டப்படும் நம்பி, ஏன் மூலமா அவர் ஊழியம் நடக்கும்னு நம்பி என் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன பண்ணி இருக்கிறாரு? விதைச்சிருக்கிறார், இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறார். ஒரு நாள் வரப்ப அவர் கேட்பார். அது வரைக்கும் நான் அனுபவிக்கலாம். ஆனா அவர் கேட்கிறப்ப நான் என்ன பண்ணி ஆகணும்? கொடுத்தாகணும். இதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு பெண்ணை எடுத்து பார்த்தோம்னா, 3க்கு 3 பெண்களை எடுத்துக்காட்டா பார்க்க போறோம். இதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு பெண்ணை பார்க்கிறோம் அப்படின்னா, எஸ்தர் ராணியை யோசிச்சு பாருங்க. எஸ்தர் ராஜாத்திய. எஸ்தருக்கு தகப்பன் இல்லை, தாய் இல்லை. மொர்தெகாயுடைய பாதுகாப்புல வளர்ந்த ஒரு அனாதை பெண். அது மாத்திரம் இல்லை, இவங்க அகதியாய் இருக்கிறாங்க. சொந்த தேசத்துல இல்ல, எதிரி நாட்டுல அகதியாய் இருக்கிறாங்க. சிறை கைதியா இவங்க இருக்கிறாங்க. அங்க ஒரு ராஜா இருக்கிறார். 127 தேசங்களுக்கு அகாஸ்வேர் ராஜா இருக்கிறார். ராணி வஸ்தி அம்மா இருக்கிறாங்க. இப்ப திடீர்னு ஒரு சூழ்நிலை நடக்குது, திடீர்னு ஒரு மாற்றம் நடக்குது, ஏதோ ஒரு காரணம் நடக்குது. வஸ்திய ராணியாக இருந்ததுல இருந்து ஒதுக்கி விட்டுறாங்க. இப்ப அடுத்து ஒரு ராணியை தேடுறாங்க. ராணியை தேடுறதுல யாரை தேடி பார்க்கறாங்க? யாரு கடைசியில வரானா? எஸ்தரை தெரிந்துக்கிறாங்க. எங்க 127 தேசங்க, 127 தேசம். நமக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு 127 பார்த்தாங்கன்னா அதுல எத்தனை ஆப்ஷன் இருக்கும் யோசிச்சு பாருங்க. டேவிட் பாஸ்டர் பொண்ணு பார்க்க ஆசை இருக்குன்னு தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காதீங்க. நாங்களாம் கல்யாணம் ஆயிடுச்சு. 127 தேசத்துல இருந்து அழகான, அறிவுள்ள, திறமையுள்ள பெண்களை தெரிந்தெடுக்க பார்க்கறாங்க. அதுல எவ்வளவு பணக்காரன் இருப்பான், எவ்வளவு பிரஜைகளுடைய மகள்கள் இருப்பாங்க, எத்தனை ஞானிகள் இருப்பாங்க, எவ்வளவு காரியங்கள் இருப்பாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு ஒண்ணுமே இல்லாத இந்த எஸ்தருக்கு மேலதான் காரியங்கள் நடக்குது. இந்த எஸ்தரமா தான் ராணியா வர்றதுக்கு சூழ்நிலை நடக்குது. அவங்களே கூட்டிட்டு போறாங்க, அவங்களே மேக்கப் பண்றாங்க, அவங்களே எல்லா காரியங்களையும் செய்யறாங்க. அவங்களே இந்த அம்மாவை யாராவும் மாத்திடுறாங்க, ராணியாவும் மாத்திடுறாங்க. இந்த அம்மாவும் ராணியா எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. இவங்களால விருந்து உபசாரணை பண்ண முடியும். இவங்களுக்குன்னு தனி அந்தஸ்து இருக்கு. ராஜா கேட்கிற ராஜ்யத்தில் பாதியை கேட்டாலும் நான் உனக்கு தரேன்றார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு பவர்ல இருக்கிறாங்க ராணி அம்மா. எல்லாம் அனுபவிக்கலாம், சரி. ஆனா யூதர்களுக்கு ஒரு எதிர்ப்பான சூழ்நிலை வருகிறது. தேவனுடைய பிள்ளைகள் கொலை செய்யும்படியாக ஆமான் ஒரு தந்திரம் போடுகிறார். யூதர்களுக்கு எதிர்ப்பு வந்த உடனே இப்ப மொர்தெகாய் எஸ்தரை கூப்பிட்டு சொல்றாரு, ஏம்மா, இந்த நேரத்துல நீ அமைதியா இருந்தனா யூதர்களுக்கு ரட்சிப்பு வேற எங்கிட்ட இருந்தனாலும் வந்துரும். ஆனா யாருக்கு தெரியும், இந்த சூழ்நிலைக்காக கர்த்தர் உன்னை இங்க ராணியா வச்சிருக்கலாம்னு சொல்றார். எஸ்தர் வாழ்க்கையில தேவன் அவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணது எதுக்கு தெரியுமா? அந்த சூழ்நிலையில தேவ ராஜ்யத்துக்கு எல்லாத்தையும் கொடுப்பதற்கு. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அது வரைக்கும் எஸ்தர் எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். ஆனா தேவ ராஜ்யத்துக்கு தேவை, தேவ பிள்ளைகளுக்கு ஒரு ஆபத்து, தேவ பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சிச்சுன்னா எஸ்தர் அம்மா தனக்கு இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்து தீர்க்கிற ஒரு முடிவுக்கு வரணும். மொர்தெகாய் சொல்றாரு, எப்படினாலும் ஆண்டவர் காப்பாத்துவாரு. ஆனா யாருக்கு தெரியும், உன்னை இதுக்காக தான் இந்த சூழ்நிலையில வச்சிருக்கிறாரு போல. இத்தனை அறிவாளி இருக்கிற இடத்துல உனக்கு மாத்திரம் இந்த ஒரு வேலையை கொடுத்திருக்கிறாருன்னா எதுக்குன்னு நினைக்கிற? உன்னைய மாத்திரம் இந்த ஒரு ஊர்ல வச்சிருக்கிறாருன்னா எதுக்குன்னு நினைக்கிற? உன்னைய மாத்திரம் இந்த பொசிஷன்ல வச்சிருக்கிறாருன்னா எதுக்குன்னு நினைக்கிற? உனக்கு மாத்திரம் இந்த திறமைகளை ஆண்டவர் இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறாருன்னா எதுக்குன்னு நினைக்கிற? எஸ்தர், you have a purpose. Everything that God has invested in you, this is the time that you give the reward to him. அதுல இருக்கிற அறுவடைய, அதுல இருக்கிற பலனை நீ திருப்பி தேவனுக்கு தருகிறதற்குரிய நேரம் இது. எஸ்தர் அம்மா புரிஞ்சுட்டு சொல்றாங்க, நான் ராஜாவை போய் பார்க்கிறேன், நான் செத்தாலும், சொல்லுங்க, செத்தாலும் சாகிறேன்.
அந்த திராட்சை தோட்டக்காரருக்கு கொடுக்க மனசு இல்ல. இந்த எஸ்தர் அம்மா என்ன முடிவு எடுக்கிறாங்க, நான் செத்தாலும் சாகிறேன், ஆனா இது நான் கொடுக்க வேண்டிய நேரம். அது வரைக்கும் அனுபவிக்கலாங்க. ஆனா தேவன் கேட்கிற சூழ்நிலையில தேவனுக்கு உங்களுடைய எல்லாத்தையும் கொடுக்கணும். தேவனுடையதை தேவனுக்கு கொடுக்கணும்னா உங்களுடைய எல்லாத்தையும். இவ்வளவு நாள் நம்மளை அனுபவிக்க விட்டுருக்காருல்ல, அந்த சூழ்நிலை எல்லாத்தையும் கொடுத்துடணும், எல்லாத்தையும் கொடுத்துடணும். எஸ்தர் வாஸ் ரெடி டு கிவ் அப் ஈவன் ஹர் ஓன் லைஃப். தனக்குரிய எல்லாத்தையும் கொடுக்க அவர்கள் ஆயத்தமாக இருந்தார்கள். தேவனுடையதை தேவனுக்கு செலுத்தணும். இரண்டாவதாக இதே பகுதியில் இன்னொரு கொடுக்கிற பாடத்தை பற்றி நீங்க பார்க்கலாம். மார்க் 12வது அதிகாரம் 28வது வசனத்துல இருந்து 34வது வசனம் வரைக்கும் இருக்கிற பகுதியில் பார்த்தீங்கன்னா, அங்க இன்னொரு மனிதன் தேவனிடத்துல வந்து இயேசுவினிடத்துல வந்து கேட்கிறான், இருக்கிறதுலேயே பிரதானமான கட்டளை என்ன? வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் கமாண்ட்மெண்ட்? பிரதானமான கற்பனை என்ன அப்படின்னு கேட்கிறான். உடனே இயேசு சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும். தெரியும்ல, இந்த வசனம் தெரியும்ல, இதுதான் கோல்டன் கமாண்ட்மெண்ட். இது தெரியாட்டி போய் ரட்சிக்கப்பட்டு திருப்பி ஒரு ஞானஸ்நானம் கொடுங்க பாஸ்டர்னு கேளுங்க. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. உன்னை நீ நேசிக்கிறது போல பிறனை நேசிக்கணும். இது ரெண்டு தான் ஆண்டவர் சொன்ன பிரதான கற்பனை. இத சொன்ன உடனே அந்த மனிதன் புரிஞ்சுட்டு சொல்றான், ஆமா நீங்க சொன்னது சரிதான், நீங்க சொன்னது சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு 33வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். முழு இருதயத்தோடும், முழு மனதோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும், தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுகிறதுமே, நல்லா கவனிங்க, சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கிலும் முக்கியமானது என்றான். ரெண்டாவது கொடுக்கறத பத்தி பாடம் என்ன தெரியுமா? முதல் பாடம் கட்டாயம் கொடுத்தாகணும். என் வாழ்க்கையில இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு, என் வாழ்க்கையில முதலீடு போட்டிருக்கிறாரு, அதனால அவர் கேட்கிறப்ப நான் கட்டாயம் கொடுத்தாகணும். ரெண்டாவது கொடுக்கறதுல பாடம் என்ன தெரியுமா? இது கட்டாயம் கொடுக்கணும்ன்றதை தாண்டி அன்பினாலே கொடுக்கணும். தேவனிடத்துல அன்பு கூர்ந்து அவருக்கு கொடுக்கணும். தேவனிடத்துல அன்பாய் இருந்து நம்ம கொடுக்கணும். நம்ம கொடுக்கிற நான் என்னுடைய நேரத்தை கொடுக்கறது. சில பேர் ஜபத்துக்கு வந்தா அப்படியே கட்டாயப்படுத்தி அவங்க அம்மா இன்னைக்கு ஜபத்துக்கு வான்னு சொல்லியிருப்பாங்க, அதனால அப்படியே உட்காந்துருப்பேன், போறப்போ நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு. தேவனிடத்துல கொடுக்கிறது கட்டாயத்துல கொடுக்கிறதுன்றது கிடையாது. கட்டாயமா கொடுத்தாகணும், அது ரூலு. ஆனா அதை தாண்டி நம்ம இருதயம் எப்படி கொடுக்கணும்னா அன்புனால கொடுக்கணும், அன்புனால கொடுக்கணும். 2 நாள் முன்னாடி நாங்கள் இரவு ஜபத்துக்கு போயிருந்தோம், முழு இரவு ஜபத்துக்கு போயிருந்தப்ப அப்போ ஒரு தம்பி வந்திருந்தான். அவன் பரவாயில்லடா, நீ ரொம்ப சந்தோஷம்டா, நீ சந்தோஷமா இருக்கடா. நான் எங்க வரேன்னு சொன்னேன், எங்க ஆத்தா தான் விட மாட்டேன்ட்டான், எங்க அம்மா தான் விட மாட்டேன்ட்டா, நான் எங்க வரேன்னு சொன்னேன் அப்படின்னா. ஒரு பக்கம் கட்டாயமா போய் ஆகணும், ஏன்னா நம்மளுடையது எல்லாம் தேவனுக்கு கொடுத்துதான் ஆகணும், பிடிக்குதோ பிடிக்கலையோ. ஆனா ரெண்டாவது லெவல் என்னன்னா அதை பிடிச்சு கொடுக்கணும், அன்புனால கொடுக்கணும். இந்த தேவனிடத்துல அன்பு கூறுகிறது எப்படின்னா, பலியை பார்க்கிலும், எல்லா சர்வாங்க தகன பலிகளை பார்க்கிலும் மேலானது. அல்லேலூயா. இதுக்கு ஒரு தவறான எடுத்துக்காட்டா ஒரு பெண்ணை நான் காட்ட விரும்புகிறேன். நீதிமொழிகள் 7வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, நீதிமொழிகள் 7வது அதிகாரத்துல வேசியின் ஆடை ஆபரணம் தரித்த ஒரு பெண்ணை பற்றி பார்க்கிறோம். இந்த பெண்ணை பார்க்கிற போது நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்கிறேன். 10வது வசனத்துல இருந்து அதன் தொடர்ச்சி இருக்கிறது, நான் சுருக்கமா சொல்றேன். இந்த பெண் மோசமான ஒரு பெண், திருமணமான பெண். ஆனா கணவனோடு ஒரு நல்ல உறவுல இருக்கிற ஒரு விருப்பம் இல்லை, விபச்சாரம் செய்யணும்ன்ற வெறியில இருக்கிறாங்க, காம வெறியில இருக்கிறாங்க. பைபிள் ஓப்பனா சொல்லுது, நானும் ஓப்பனா சொல்றேன். ரொம்ப ஒஸ்டான கேரக்டரா இருக்கிறாங்க. இந்த அம்மாக்கு கணவன் ஊரை விட்டு வெளியில போன உடனே, இந்த நீதிமொழிகள் 7 நீங்க வாசிச்சு பாருங்க,
ஊரை விட்டு போன உடனே இந்த அம்மாவுக்கு வேசித்தனம் விபச்சாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசை. இதே போல ஒரு ஆசை இருக்கிற ஒரு பையன் என்ன பண்றானா, அந்த வேசி இருக்கிற தெருவுக்கு பக்கத்து தெரு வழியா அப்படியே எட்டி பார்த்துக்கிட்டே போறான். தெரிஞ்சேதான் போறான், வாய்ப்பு கிடைக்குமான்னு. பாவம் செய்யறதுக்கு நான் சொல்றேன், ஈஸியா வாய்ப்பு கிடைக்கும். பரிசுத்தமா வாழ்றதுக்கு தான் வாய்ப்பு கிடைக்காது. இந்த பையனும் போறான், அதே மாதிரி ஈஸியா வாய்ப்பு கிடைக்குது. உடனே அந்த அம்மா வந்துட்டு இந்த பையனை பார்த்துட்டு, எப்பா நான் உன்னையதான் எதிர்பார்த்தேன், உனக்காகத்தான் காத்திருந்தேன், உன்னோட இது பண்றதுக்காக என் பெட் எல்லாத்தையும் ஃப்ரேக்ரன்ஸ் அடிச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணி இருக்கிறேன், எல்லாத்தையும் சென்ட் அடிச்சு மிர்ரு சென்ட் அடிச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன், வா நைட்டு ஃபுல்லா என்ஜாய் பண்ணுவோம், வா எல்லா மோசமான காரியங்களை நம்ம பண்ணுவோம். என் புருஷன் வீட்டில் இல்லை, அவன் வெளியூருக்கு போயிருக்கிறான், அவன் காசை எடுத்துட்டு போயிருக்கான், பணப்பையை எடுத்துட்டு போயிருக்கான், அவ்வளோ சீக்கிரத்தில் வரமாட்டான், அவன் வர்றதுக்கு நாள் ஆகும், வா காலையில் வரைக்கும் இன்பங்கள்ல பூரிப்போம். எல்லாம் அசுத்தத்தை பண்றதுக்கு அப்படியே மதுரை வாக்குனால் அப்படியே தேன் ஒழுக பேசுறான் அந்த அம்மா. பச்சையா சொல்றேன், அந்த அம்மாவுக்கு விபச்சாரம் செய்யணும்ன்ற முழு வெறியில் இருக்கிறாங்க. பாவம் செய்யணும், அசுத்தத்தை செய்யணும்ன்ற அந்த வெறியில் இருக்கிறாங்க. இந்த பையனும் அதே ஆசையில தான் போயிருக்கிறான். ஆனா அந்த அம்மாவுக்கு இது எல்லாத்துக்கும் நடுவுல ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. அந்த அம்மா சொல்றாங்க, அந்த பிரச்சனையை நான் சரி பண்ணிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா, மிக வருத்தத்திற்குரிய விஷயம் என்னன்னா, 14வது வசனம், சமாதான பலிகள் என் மேல் சுமந்திருந்தது, இன்றைக்கு தான் என் பொருத்தனைகளை நிறைவேற்றினேன். அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்துல பாவம் செய்யறவர்களுக்கு தேவன் பலி முறைகளை வச்சிருந்தார். ஆடையோ மாடையோ ஏதோ ஒரு காரியத்தையோ பலி செலுத்துறதுக்கு பலி முறைகளை வச்சிருந்தார். பாவம் செய்தவன் பாவத்தை உணர்ந்த உடனே ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே என்னை மன்னிச்சுக்கங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்கறது. இப்படி மன்னிப்பு கேட்டு பலி செலுத்தினானா ஆண்டவர் அவன் உணர்ந்து கேட்கிறான்றதுனால அவனுக்கு வரப்போகிற சாபத்தை எடுத்து போட்டுருவார். அவன் சந்ததிக்கு வரப்போகிற சாபத்தை எடுத்து போட்டுருவார். ஏன்னா ஒரு பலி கொடுக்குறாங்க, அவங்க உணர்ந்து கேட்கிறாங்கன்றதுனால. இந்த அம்மா விபச்சாரம் செய்யணும், வேசித்தனம் பண்ணணுன்ற ஆசையில இருக்கிறாங்க. இந்த அம்மா கேரக்டரே அப்படிதான். இப்படி கேரக்டரா இருக்கிறம்மா இந்த விபச்சாரம் செய்யறதுக்கு போகவும் போறாங்க. ஆனா இதுக்கு நடுவுல ஒரு பிரச்சனை இந்த அம்மாக்கு இருக்கு. என்னன்னா, ஐயையோ சாபம் வந்துருமே, ஐயையோ தேவன் நம்மளை சபிச்சிருவாரே, ஐயையோ நம்ம மேல தேவனுடைய சாபம் வந்து விழுந்துச்சுன்னா என்ன பண்றது? அப்ப நம்மளுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி இருக்கு? சமாதான வழியை செலுத்திட்டு கணக்க முடிச்சுட்டு ஜாலியா போகலாம். எங்க போகலாம்? விபச்சாரம் பண்ண ஜாலியா போகலாம். ஆண்டவர் சமாதான பலியை கொடுத்தது, இந்த பலிமுறைகளை கொடுத்ததே பாவம் செய்யறவன் திருந்துறதுக்கு, சாபத்தை பெற்றுக்கொள்ளாம தன் வாழ்க்கையை திருத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஆனா இந்த அம்மாவுடைய கணக்குல என்னன்னா, நான் கொடுக்க தானே செய்யணும், நான் சமாதான பலியை கொடுத்துடுறேன், பொருத்தனை என் மேல இருக்கு, அதை நிறைவேற்றிடுறேன், நிறைவேற்றி முடிச்சுட்டா நான் ஜாலியா போய் பாவம் செய்யலாம்ல, நான் மனசார போய் பாவம் செய்யலாம்ல, நான் சந்தோஷமா பாவம் செய்யலாம்ல, பாவம் செஞ்சதுக்கு அடுத்து திருப்பி வருவேனே, திருப்பி ஆலயத்துக்கு வருவேனே, எதுக்கு வருவேன்? பலி செலுத்த வருவேனே, திருப்பி சமாதான பலியை நான் என்ன பண்ணிடுவேன்? செலுத்திடுவேனே, திருப்பி நான் நல்ல பிள்ளையா மாறிடுவேனே, திருப்பி ஏசப்பாட்ட வந்து மன்னிப்பு கேட்டுருவேனே, திருப்பி ஜபத்துக்கு வந்து உட்காந்துருவேனே, அடுத்து வாய்ப்பு கிடைச்ச உடனே திருப்பி போய் நான் தப்பு செய்வேனே சந்தோஷமா. தப்பு செஞ்சுட்டு கட்டாயமா போகணும், தேவன் சபிச்சுட்டாருன்னா என்ன பண்றது? போய் திருவிருந்து ஆராதனைக்கு அப்போ ஜெபம், ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்கப்பா, கடந்த மாசம் செஞ்ச பாவத்தை எல்லாம் மன்னிங்க ஆண்டவரே, அப்பா எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, என்னை எப்படியாவது வாழ விடுங்க, சபிச்சிடாதீங்க ஆண்டவரே அப்பா அப்படின்னு அந்த அப்பத்தையும் ரசத்தையும் அப்படியே குடிச்சிட்டு, குடிக்கிறப்பயே ஒரு எண்ணம், அப்பத்தை சாப்பிட்றப்பயே எண்ணம், கணக்கு முடிஞ்சு அடுத்து நம்ம என்ன செய்யலாம்? ஃப்ரீயா பாவம் செய்யலாம். இந்த ஒரு கேவலமான ஒரு பெண் நமக்கு ஒரு அவமானமான, ஒரு அசிங்கமான, ஒரு நெகட்டிவான ஒரு எக்ஸாம்பிளை நமக்கு முன்னாடி வைக்கிறாங்க. இவர்கள் பலி செலுத்துறாங்க, தேவனுக்கு கொடுக்கிறத கொடுக்கறாங்க, ஆனா தேவனுக்கு கொடுக்கிற இருதயத்தோடு கொடுக்கல. இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? ஜெபிக்க வர நம்ம எப்படி இருக்கிறோம்? பொருத்தனையை நிறைவேற்ற இந்த அம்மா சொல்றாங்க, சமாதான பலிகள் என் மேல எப்படி இருந்துச்சான்?
சுமந்து அப்படியே சுமையா இருந்திருக்கு. செலுத்தி முடிச்சுட்டா ஃப்ரீயா போய் பாவம் செய்யலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது தேவனுக்கு செலுத்த வேண்டியது கட்டாயம், வேற வழி இல்லை. அதுக்காக தான் உங்க வாழ்க்கையில இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறார். நீங்க செலுத்த வேண்டிய நேரத்துல, தேவன் கேட்கிற நேரத்துல உங்களுடைய எல்லாத்தையும் கேள்வியே இல்லாம செலுத்தணும். ரெண்டாவது, தேவனுக்கு செலுத்துகிற போது கடமைக்குன்னு செஞ்சிடாதீங்க, கட்டாயத்துக்குன்னு செஞ்சிடாதீங்க. இந்த பெண்ணை போல செலுத்தி முடிச்சுட்டு நம்ம இஷ்டப்படி இருந்துக்கலான்னு இல்லை. அவரை நேசித்து அன்பு கூர்ந்து, என்னுடையது எல்லாம், என் முழு இருதயம், என் முழு ஆத்துமா, என் முழு மனது, என் முழு சிந்தை, என் முழு பலம் எல்லாமே ஆண்டவருக்கு தான் அப்படின்ற அன்புனால நீங்க செலுத்துங்க. அதனாலதான் விபச்சார பாவத்தை செய்த தாவீது சொல்லுகிறார், பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் நான் அதை செலுத்துவேன். பலியை விரும்பி இருக்கிறாரு, பலி செலுத்தினா போதும், கணக்கு முடிஞ்சிடும்னா நான் தேசத்துல இருக்க எல்லா ஆடையும் கொண்டு வாடா பலி செலுத்துறான்னு சொல்லியிருப்பேன். அதை நீங்க விரும்பல. நீங்க எதிர்பார்க்கிறது நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயம். உண்மையா உடஞ்சு ஒருத்தன் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறானான்னு பாக்குறாரு. உண்மையா உடஞ்ச இருதயத்தோட, அதான் நான் இப்படி சொல்லுவேன், முழு வேதத்தை நான் கொஞ்சம் கடந்த சில நாட்களாக, சில மாதங்களாக தியானிச்சு பார்க்கிறப்ப, முக்கியமா உவமைகளை தியானிச்சு பார்க்கிறப்ப ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிட்டேன். புளிஞ்சு எடுத்தா ஒன்னே ஒண்ணு தேவன் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, உணர்வுள்ள இருதயத்தை எதிர்பார்க்கிறார். நான் பாவின்ற உணர்வு, இயேசு எனக்கு தேவன்ற உணர்வு, இயேசுவை பிடிச்சதுக்கு அடுத்து விழுந்தாலும் ஐயோ விழுந்துட்டேனே அப்படின்ற உணர்வு, திருப்பி தேவன்கிட்ட சேரணுன்ற உணர்வு, அந்த உணர்வை எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு தேவனுக்கு கொடுக்கிற நாம் எப்படி கொடுக்கிறோம்? கடைசியா ஒரு பெண், நான் அதை பத்தி பெருசா சொல்ல தேவையில்லை, உங்க எல்லாத்துக்கும் தெரியும். மார்க் 12வது அதிகாரத்திலே கடைசியில வருகிறது. தன்னிடத்தில் இருந்த 2 காசுகளை போட்ட பெண். பஸ்காவின் சமயம், இந்த சூழ்நிலை நடந்தது பஸ்கா பண்டிகையின் சமயம். உலகம் எங்கும் இருக்கிற யூதர்கள் தங்களுடைய ஆராதனைக்காக அவர்கள் வருகிறார்கள். தங்கள்கிட்ட இருந்த பெரிய பெரிய காணிக்கைகளை, பண பைகளை காணிக்கை பெட்டியில போடுறாங்க. சிலர்லாம் எக்காலங்களை வாசிச்சு ட்ரம்பட் சவுண்டோட காணிக்கை பெட்டியில போடுறாங்க. எல்லாம் அவங்க இவ்வளவு பெருசா போட்டாங்க, அவ்வளவு பெருசா போட்டாங்க நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இயேசு அந்த காணிக்கை பெட்டியை பார்த்து, தர்ம பெட்டியை பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கிறார். ஒரு விதவை, ஒரு பெண்ணு வராங்க. இந்த விதவை பெண்ணு பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா கவனிங்க, அவர்கள் தங்களிடத்துல இருந்த 2 காசை, கடைசி இருந்த 2 காசை இவங்க காணிக்கை பெட்டியில போட்டாங்க. ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன், காலையில 2 ஆராதனையிலையும் சொல்ல முக்கியமான விஷயத்த சொல்றேன். விதவைகள் தேவனுடைய ஆலயத்தினாலே போஷிக்கப்பட வேண்டும் என்பது பழைய ஏற்பாட்டு கட்டளை. தேவனுக்கு பயந்து இருக்கிற விதவைகள், தேவனை ஆராதிக்கிற விதவைகள், அவர்களை தேவ ஆலயம் அவங்க கேர் பண்ணிட்டு அவங்களுக்குரியதை செய்யணும். இது ஒண்ணு. ரெண்டாவது, யாருமே தேவனுடைய நியாய பிரமாணத்தின்படி ஒன்றுமே இல்லாத நிலைமைக்கு போக முடியாது. ஏன்னா இவன் ஒருவேளை கடன் பட்டிருந்தா கூட ஜூபிலி ஆண்டுல அது போயிடும். இவனுடைய சொத்தை வித்திருந்தா கூட ஜூபிலி ஆண்டுல திருப்பி வந்துடும். எந்த ஒரு மனுஷனும் தேவனுடைய நியாய பிரமாணத்தின்படி என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ற நிலைமைக்கு போக முடியாது. அப்படி ஆசீர்வதிச்சிருந்தார் ஆண்டவர். அப்படிப்பட்ட கட்டளை இருந்துச்சு. மூணாவது, ஒண்ணு தேவ ஆலயம் இந்த அம்மாவை பாதுகாத்திருக்கணும். தேவ ஆலயம் பாதுகாக்கல. ரெண்டாவது, இந்த அம்மாவுக்கு வர வேண்டிய சொத்து கித்து வந்திருக்கணும். இந்த அம்மாவுக்கு திருப்பி கிடைக்க வேண்டியது கிடைச்சிருக்கணும், திருப்பி கிடைக்கல. மூன்றாவது என்னன்னா, பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, கடைசி காலத்துல பெற்றோரை பார்க்கிற, இது ஒரு ஒரு அவமானத்திற்குரிய ஒரு காரியம். பெற்றோரை பார்க்கிறதற்கு எவ்வளவு செலவு செய்யணும்ன்றதை யோசிச்சு பார்த்துட்டு அந்த காலத்துல என்ன பண்ணாங்களாம், அவங்க பெற்றோர்கிட்ட சொல்லிடுவாங்களாம், நான் உனக்கு செலவு செய்யறது முக்கியமா, தேவனுக்கு கொடுக்கறது முக்கியமா? அம்மா அப்பா கடைசி காலத்துல பார்க்கறதுக்கு பதிலா உனக்கு செலவு பண்றது முக்கியமா, தேவனுக்கு கொடுக்கறது முக்கியமா? இப்படி சொல்லிட்டு அம்மா அப்பா செலவு செய்யறதுக்கு ஒரு 20 லட்சம் எடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. இவங்க தேவனுக்கு 1 லட்சத்தை காணிக்கையா போட்டுட்டு, உன்னைய பார்க்கறத விட கர்த்தருக்கு கொடுக்கறது எவ்வளவு முக்கியம் தெரியுமா அப்படின்னு 1 லட்சத்தை காணிக்கையை முடிச்சுட்டு இவங்க சந்தோஷமா போயிடுவாங்க. சமுதாயத்தினாலே கைவிடப்பட்ட நிலைமை இந்த அம்மாவுக்கு, தேவாலயத்தினாலே கைவிடப்பட்ட நிலைமை இந்த அம்மாவுக்கு, சொந்த பிள்ளைகள்னாலே கைவிடப்பட்ட நிலைமை இந்த அம்மாவுக்கு.
மத தலைவர்கள்னாலே கைவிடப்பட்ட நிலைமை இந்த அம்மாவுக்கு. கடைசி 2 காசு இருக்கிற சூழ்நிலை ஒரு யூதனுக்கு நியாயப்படி வரக்கூடாது. அந்த நிலைமையில இருக்கிறது இந்த அம்மா. அந்த அம்மா என்ன தெரியுமா பண்ணாங்க? எல்லாத்தால கைவிடப்பட்டதுக்கு அடுத்தும் அவர்கள் தேவனுக்கு தன்னிடத்துல இருந்த எல்லாத்தையும் கொடுத்தாங்க. இயேசு சொல்கிறார், மற்றவர்கள் தங்களிடத்துல இருந்ததுல இருந்து ஒன்ன கொடுக்குறாங்க, இந்த அம்மா தன் ஜீவனத்துக்கு உண்டான எல்லாவற்றையுமே கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு தேவனுக்கு கொடுக்காம இருக்கிறதுக்கு நம்ம காரணம் சொல்றதுல காணிக்கையை பத்தி மாத்திரம் சொல்லலை. நம்ம காரணம் சொல்றதுல இது சரியில்லை, அது சரியில்லை, பாஸ்டர் சரியில்லை, சபை சரியில்லை, இவங்க பிடிக்கல, அவங்க பிடிக்கல. இந்த அம்மாவுடைய வாழ்க்கையில யாருமே இந்த அம்மாவுக்கு நல்லது செய்யல. கடைசி 2 காசுக்கு வர ஒரு பரிதாப நிலைமைக்கு ஒரு யூதன் வந்திருக்கிறான்னா எல்லாராலையும் கைவிடப்பட்ட நிலைமை. ஆனா இந்த அம்மா என்ன பண்றாங்க? என்னுடையது எல்லாம் தேவனுக்குரியது. இந்த அம்மா அந்த 2 காசை போட்டதுக்கு அடுத்து தேவாலயம் கேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்ல, அந்த காலத்துல எல்லாம் வஞ்சகமானவர்கள். அதன் மத்தியில அவங்க சொல்றாங்க, இதுவும் யாருக்குரியது. அவங்க எந்த பெட்டியில போட்டாங்க? எந்த பெட்டியில போட்டாங்க? காணிக்கை பெட்டி, தர்ம பெட்டியில போடுறாங்க. ஏழைகளுக்கு கொடுக்குறாங்க. ஏம்மா, இந்த அம்மாவே யாரு? இந்த அம்மாவே தேவையில இருக்கிறாங்க. என்னுடையது எல்லாம் ஆண்டவருடையது. தேவனுடையதை தேவனுக்கு செலுத்தணும். முதலாவது நான் சொன்னேன், இது கட்டளை. அவர் தான் என் வாழ்க்கையில எல்லாம் கொடுத்துருக்கிறாரு, இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும் கொடுக்கிற நேரத்துல. 2வது, கட்டாயத்துல ஏதோ கொடுக்கறது இல்லை. இது அன்புனால, முறைக்கு கொடுக்கறது இல்லை, அன்புனால கொடுக்கணும். 3வது, நான் எந்த நஷ்டத்துல இருந்தாலும், யாருனால கைவிடப்பட்டிருந்தாலும், தேவனுக்குன்னு தன்னுடைய எல்லாத்தையும் கொடுக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கணும். ஆண்டவர் அந்த அம்மாவை பார்த்து அப்ரிஷியேட் பண்றார். இன்னைக்கு நம்ம தேவனுடையவர்கள், தேவனுக்கு கொடுக்கிறவர்களாக இருப்போம். எல்லாம் எழும்பி நின்று இந்த பாடல் வரியை பாடி அர்ப்பணிக்கலாமா? நான் வாழ்வது உமக்காக. அவ்வளவுதான், சென்டென்ஸே முடிஞ்சு. என் வாழ்க்கைக்கு ஒரே ஒரு நோக்கம் இருக்கு ஆண்டவரே, உமக்கு. நான் சாப்பிட்றதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, உமக்கு. நான் தூங்குறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, உமக்கு. நான் அடுத்த நாள் காலையில எந்திரிக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, எதுக்கு? உமக்கு. நான் இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போறேன், படிக்கிறேன்னா ஒரு நோக்கம் இருக்கு, எதுக்கு? உமக்கு. நான் இந்த வாகனத்தை வாங்குறேன்னா ஒரு நோக்கம் இருக்கு, எதுக்கு? உமக்கு. என்னுடைய திறமை, என்னுடைய தாளந்து, என்னுடைய சூழ்நிலை, என்னுடைய நேரம், என்னுடைய சரீரம், என் தலையில இருக்கிற முடி முதற்கொண்டு எதுக்கு? உமக்கு. எல்லாம் சேர்ந்து கண்ணை மூடி கையை உயர்த்தி ஆண்டவர் மாத்திரம் பார்த்து, நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது Thank you Jesus. உமக்காக, Hallelujah. உமது ஊழியம் செய்வதற்காக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடையதை தேவனுக்கு செலுத்த வேண்டும். நாம் அன்பினாலே நாம் செலுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, முழுமையாய் நாம் செலுத்த வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். ஏதோ தப்பிச்சுக்கிறதுக்காக நம்ம செய்யக்கூடாது. நம்மை காப்பாற்றி கொள்வதற்காக இதை செய்து நாம் தப்பித்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. முழுமையாய் பவுல் சொல்லுகிறது போல, இனி நான் அல்ல, கிறிஸ்து என்னிலே வாழ்கிறார், நான் சிலுவையில் அறையுண்டேன் என்று சொன்னது போல, இனிமேல் நம்ம ஆண்டவருக்காக வாழ வேண்டும். ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் நாம் கொடுக்க வேண்டும், செய்ய வேண்டும். ஆண்டவரையே பிரியப்படுத்தும்படியாய், ஆண்டவருடைய சாயலிலே படைக்கப்பட்ட நம்முடைய சுவாபங்கள், நம்முடைய குணங்கள், நம்முடைய எல்லா கிரியைகள் எல்லாம் ஆண்டவருக்காக வெளிப்பட வேண்டும். நாம் நம்மை ஒப்பு கொடுப்போமா? இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, சர்வ வல்லவரே, பெரியவரே, தேவனுடையதை தேவனுக்கு செலுத்துங்க என்று சொன்னது போல, கனி காலத்திலே நீர் கேட்டபோது அதை கொடுக்க ஆண்டவரே, அந்த குத்தகைக்காரர்கள் தவறினது போல நாங்கள் தவறிவிடக்கூடாதுப்பா. நாங்கள் கொடுக்கிறவர்களாய் காணப்பட உதவி செய்யும். அது மட்டுமல்ல, முழு இதயத்தோடு அன்பின் மீதியினாலே
நாங்கள் கொடுக்கிறவர்களாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யும். அது மட்டுமல்ல, நாங்கள் எங்களுக்குரியது என்று இல்லாதபடி எல்லாவற்றையும் உமக்காக கொடுக்க எங்களை உணர்வுள்ளவர்களாய் வைத்தருளும். உம்முடைய தயவுனால இரக்கத்தினால நாங்கள் பெற்றிருக்கிறோம் அப்பா. ஆகவே நாங்கள் முழுமையாக உமக்கு சொந்தம். நாங்கள் உமக்கே எல்லாவற்றையும் கொடுத்து உம்முடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாக இருக்க, உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த மாலை ஆராதனைக்கு வந்த ஒவ்வொருவருக்காகவும் நன்றி. அவர்களோடு நீ பேசின இந்த சத்தியத்தின் அடிப்படையிலே ஒரு முழுமையான அர்ப்பணிப்போடு கடந்து செல்லட்டும் அப்பா. உம்முடைய கரத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. அப்பா, என்னென்ன தேவையோடு என்னென்ன சூழ்நிலையோடு இங்கே வந்திருக்கிறார்களோ அவர்களை சூழ்நிலையை அறிந்திருக்கிற கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். அவர்கள் தேவைகளை சந்தியும், குறைகளை போக்கும், இன்னும் உமக்கு பிரியமானவர் என்று பேரெடுக்க கர்த்தர் உதவி செய்யும். உடைய சாட்சிகளாய் மாற்றும். குடும்பத்தின் எல்லா சூழ்நிலைகளையும் ஆசீர்வாதமாக்கி தாரும். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தோடு அனுப்பும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.